ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது ரயில் இந்தியா தொழில்நுட்பம் மற்றும் பொருளாதார சேவை நிறுவனம் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து உங்களுக்கான வேலைவாய்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது ரைட்ஸ் லிமிடெட் இருக்க பாருங்கள், ரயில்வே துறை அங்கேருந்து வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. பதவியை பொறுத்த வரைக்கும் அசிஸ்டன்ட் ஹெச்ஆருக்கான பதவி கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 15 வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. கல்வி தகுதி என்ன அப்படின்னா, எனி டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னாவே அப்ளை பண்ணிக்கலாங்க. எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எதுவுமே தேவையில்லை அப்படின்ற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் வைக்கிறாங்க. மொத்தமாக 125 கொஷின்ஸ் கேட்பாங்க. 2.5 மணி நேரம் எக்ஸாம் இருக்கும் அப்படின்ற மாரி தெரிவிச்சிருக்காங்க. இதாங்க ஜாப் அப்டேட். ஸோ நல்ல ஒரு ஜாப் அப்டேட்டுங்க, மிஸ் பண்ணாத அப்ளை பண்ணுங்க. அசிஸ்டன்ட்கான பதவி ஃப்ரெஷர் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் எஸ்சிஎஸ்டி 5 வருஷம் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாம். ஓபிசி 3 வருஷம் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்பாயின்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ உங்களுக்கு எங்கே இருக்கும் அதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ சேலரியை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு 20,000 ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க. போக போக அதிகபட்சமாக 66,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான சேலரி கிடைக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ஓபிசிக்கு 300 ரூபாய் நீங்கள் பேமெண்ட் பண்ணணும். எக்கனாமிக்கல் வீக்கே செக்ஷன் எஸ்சிஎஸ்டிக்கு பார்த்தா 100 ருபீஸ் நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ரிட்டன் எக்ஸாமினேஷன் 14 டிஃப்ரெண்ட் லொக்கேஷன் அக்ராஸ் இந்தியா. ஸோ எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் சென்னையில், தமிழகத்துக்கு சென்னை ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. அங்கே தான் போயிட்டு எக்ஸாம் சென்டரை அட்டன் பண்ணுற மாரி இருக்கும். இதில் உங்களுக்கு சிலபஸ் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். டெஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ் இருக்குது, டேட்டா அனலைசிஸ் அண்ட் இன்டர்பிரேஷன் இதெல்லாமே உங்களுக்கு கொஷின் டாப்பிக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுறவங்க ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ணுற மாரி இருக்கும். ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண பாருங்கள். அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 27/4/2026. அதுக்குள்ளே இந்த ஒரு ஜாப்க்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண பாருங்கள். உள்ள ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.